குண்டலி குமாரி குடிலே சண்டி சராச்சர சவித்ரி சாமுண்டே குணினி குஹாரிணி குஹ்யே குருமூர்த்தே பாம் நமாமி காமாட்சி. மூக பஞ்சசதியில் மூகர்ஸ்வரர் காமாட்சி வேற இல்லை, குரு வேற இல்லை அப்படிங்கிற. காமாட்சியை தான் எப்படி உபாசிச்சேன்னு பார்த்தேன் அப்படின்னா குருமூர்த்தே பாம் நமாமி காமாட்சி அப்படிங்கிற. அப்பேற்பட்ட அந்த காமாட்சியாக இருக்கிற குருவாயிருக்கிற பெரியவா ஆற்காடில் யாத்திரையை முடிச்சுண்டா. யாத்திரையை முடிச்சுண்டு திருவள்ளூர் வந்தா. திருவள்ளூரில் வைத்திய வீரராகவர் பெரிய க்ஷேத்திரம். அந்த திருவள்ளூர் வந்து தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருமழிசைங்கிற இடத்துக்கு வந்தா. இந்த திருவள்ளூரில் பெரியவா ஒரு முக்கியமான விஷயம் பண்ணினா, சமூக திருப்பணி பண்ணினா. என்ன அப்படின்னா, அன்னதான சிவன் அப்படிங்கிற ஒரு உத்தமர் இருந்தார் அப்படிங்கிறத பார்த்தோம். பெரியவாள்கிட்ட ரொம்ப பிரியம். லட்சக்கணக்கான பேருக்கு அன்னதானம் பண்ணியிருந்தார். அவர் கும்பகோணத்தில் இருந்த தேப்பெருமாநல்லூர் அன்னதான சிவன் அப்படின்னு சொல்லுவா. அந்த அன்னதான சிவன் காலகதி அடைஞ்சார், காலமானார். காலமானா அவர்கிட்ட அவரோட சொத்தா 100 சில்லர் ரூபாய் இருந்தது. அதை திருச்சியில ஒரு பக்தர்கிட்ட கொடுத்து வச்சிருந்தார். இந்த அன்னதான சிவன் காலமானோன்னு அந்த 100 சில்லர் ரூபாய், 160 ரூபாயோ 116 ரூபாயோ ஏதோ ஒன்று, அதை கொண்டு வந்து அந்த திருச்சிக்காரர் என்ன பண்ணினார், பெரியவாள்கிட்ட கொடுத்தார். இது அன்னதான சிவன் கடைசியா அவர்கிட்ட இருந்தது, எங்கிட்ட கொடுத்தார். அதை என்ன பண்றதுன்னு தெரியல, பெரியவாள்கிட்ட அர்ப்பணம் பண்றேன், இந்த பெரியவா உபயோகப்படுத்தணும் அப்படின்னு. உடனே பெரியவா என்ன பண்ணா, அவர் இத்தனை நாள் எல்லாருக்கும் சாதெல்லாம் போட்டிருக்கார், அதுக்கு ஒரு சிகரமா என்ன பண்ணா அப்படின்னா, திருவள்ளூருங்கிற இடத்துல ஹரிஜன காலனியில ஒரு குளம் இருந்தது. அவெல்லாம் உபயோகப்படுத்துறாப்புல ஒரு குளம். ஆனா அந்த குளம் ரொம்ப சிதிலமா இருந்தது, போய் இறங்கி இறங்கி உபயோகப்படுத்த முடியாத இருந்தது. அதனால இந்த அன்னதான சிவனோட அந்த கடைசி பணத்துல அந்த திருவள்ளூர்ல ஹரிஜன காலனியில இருந்த குளத்தெல்லாம் தூர்வாரி சரி பண்ணி கொடுத்து அவ உபயோகப்படுத்த முடியுமா இருக்கட்டும், தீர்த்த கைங்கரியமும் பண்ணினதா இருக்கட்டும், பூர்த்த தர்மமும் அன்னதான சிவன் பண்ணினதா இருக்கட்டும்னு வச்சா போல இருக்கு பெரியவா. அப்படி திருவள்ளூர்ல அப்படி பெரியவா அந்த ஹரிஜன காலனியில குளத்தெல்லாம் புனரமைச்சு கொடுத்து அந்த ஜனங்களுக்கு எல்லாமே அனுகிரகம் பண்ணினா. இப்படி திருவள்ளூர்லாம் பார்த்துட்டு பெரியவா திருமழிசைங்கிற இடத்துக்கு வந்தா. ஆழ்வார்கள்ல திருமழிசை ஆழ்வார் அவதாரம் பண்ணின ஸ்தலம். வைஷ்ணவாளுக்கு ரொம்ப உயர்ந்த முக்கியமான க்ஷேத்திரம். அதே மாதிரி சைவர்களுக்கும் உயர்ந்த க்ஷேத்திரம். அந்த ஊர்ல சுவாமி சிவன் கோவில் இருக்கு, மனோனுகூலேஸ்வரர் அப்படின்னு பேரு. தமிழ்ல ஒத்தாண்டேஸ்வரர் அப்படின்னு சொல்றா. திருமழிசையில போறதையே பார்த்தாலே வலது பக்கம் பெரிய குளத்தோட இருக்கு. சுவாமி குளிர்ந்த நாயகி அப்படின்னு சொல்றா. அது சீதளாம்பிகா மனோனுகூலேஸ்வரர். மனோனுகூலேஸ்வரர் அப்படின்னா நம்ம மனசுக்கு அனுகூலமா இருந்து அனுகிரகம் பண்றவர் அப்படின்னு அர்த்தம். நமக்கு ரொம்ப முக்கியம் அதானே. நாம ஒண்ணு நினைக்க தெய்வம் ஒண்ணு நினைச்சது, நாம ஒண்ணு கேட்க அது ஒண்ணு கொடுத்தது அப்படின்னு இல்லாத, நாம என்ன நினைக்கிறோமோ என்ன ஆசைப்படுறோமோ அதையே அனுகிரகம் பண்றாப்புல நமக்கு பிடிச்சாப்புல நம்ம மனசுக்கு அனுகூலமா நடந்துக்கிறது தானே. எப்பொழுதுமே நமக்கு மனசுக்கு அனுகூலமா இருந்தாலே அவள்கிட்ட நமக்கு ரொம்ப பிரியம் ஜாஸ்தி இருக்குமே. அதே மாதிரி இந்த திருமழிசையில் இருக்கிற சுவாமி மனோனுகூலேஸ்வரர் எப்படி இருக்காருன்னா, பக்தாளுக்கு அவளுக்கு மனசறிஞ்சு அவளுக்கு பிரியமானதையே அனுகிரகம் பண்றாராம். சொல்றாரு, எண்ணிய நான் எண்ணியவார் எமக்கருளும் தெய்வம் அப்படின்னு அவர் பாடுறாப்புல இந்த சுவாமி திருமழிசையில மனோனுகூலேஸ்வரர் அதெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு பெரியவா பூந்தமல்லிக்கு வந்தா. பூவிருந்தவல்லின்னா அதுவும் பெரிய க்ஷேத்திரம். பூந்தமல்லியில தரிசனம் பண்ணிட்டு பெரியவா கோயம்பேடுங்கிற இடத்துக்கு வந்தா. இப்போ சென்னையோட ஒரு பகுதியா இருக்கு. அந்த காலத்துல அதெல்லாம் ஒரு கிராமமாவே இருந்திருக்கு. இந்த கோயம்பேடுக்கு அதுக்கு பிரசித்தம் என்ன அப்படின்னா குஷலவபுரின்னு பேரு. இந்த குஷலவன் அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ராமரோட குழந்தை குஷலவன் அப்படின்னு. இவா இருந்த இடம், அதனால குஷலவபுரின்னு பேரு. அது மறி இப்ப கோயம்பேடா இருக்கு. இங்க இப்போ சிவன் கோவில் இருக்கு, பெரிய சிவன் கோவில் இருக்கு, பக்கத்திலேயே பெருமாள் கோவில் இருக்கு. குஷலவபுரீஸ்வரர் அப்படின்னே சுவாமிக்கு பேரு. இது இந்த குஷலவர்களால பிரதிஷ்டை பண்ணப்பட்ட சிவலிங்கம், அதனால குஷலவபுரீஸ்வரர்னு பேரு. பக்கத்திலேயே பெருமாள் கோவில். இதுக்கெல்லாம் சாட்சியா அந்த பெருமாள் கோவில்ல பார்த்தீங்கன்னா வால்மீகி, சீத, குஷன், லவன் இவாளோட சந்நிதி இருக்கு. ராமாயணத்துல தெரியும், ராமர் சீதையை தியாகம் பண்ணி வால்மீகி ஆசிரமத்துல கொண்டு விட்டார். அங்க கர்ப்பிணியா இருந்த சீதையை அங்க கொண்டு தியாகம் பண்ணி அங்க விட, அப்புறம் அங்க குழந்தை பிறந்து வால்மீகியால வளர்க்கப்பட்டு அவளுக்கு ராமாயணம் சொல்லி தரப்பட்டு பிற்காலத்துல
ராமரோட அஸ்வமேத யாகத்திலேயே வந்து அவர் ராமாயணத்தை கானம் பண்ண அப்படின்லாம் நாம பார்க்கிறோம். அதே மாதிரி தான் இங்கேயும் வால்மீகி ஆசிரமா இருந்திருக்கும் போல இருக்கு. வால்மீகி இருக்கார், சீதை மட்டும் இருக்கார், ராமரை காணும். பக்கத்துல குசலவர்களும் இருக்கிறாப்புல இருக்கு. அதாவது குசலவபுரி அப்படின்னு சொல்றதுக்கு சாட்சியா இந்த சான்றெல்லாம் கிடைக்கிறது. அப்படி குசலவன் பூஜை பண்ணின இடம் குசலவபுரி, அதுதான் கோயம்பேடா இருக்கு. இந்த கோயம்பேடுக்கு வந்தா இந்த 1930 கோயம்பேடு வரைக்கும் வந்திருக்கா. திருவள்ளூர் வந்திருக்கா, திருமழிசை வந்திருக்கா, பூந்தமல்லி வந்திருக்கா, கோயம்பேடு வந்திருக்கா. ஆனா பட்டணத்துக்குள்ள மெட்ராஸ்க்குள்ள வரல. அதுக்கப்புறம் இன்னும் 2 வருஷம் கழிச்சு தான் 32ல தான் வரப்போறா மெட்ராஸ்க்கு. அப்படி கோயம்பேடு வரைக்குமே முதல்ல வந்துட்டு போயிட்டா 30ல. அப்புறம் அங்கேருந்து பக்ஷி தீர்த்தம் திருக்கழுக்குன்றம் வந்தா. திருக்கழுக்குன்றம் பெரிய க்ஷேத்திரம். வேதகிரீஸ்வரர்னு சுவாமி பேர். பரத்வாஜர்னு ஒரு மகரிஷி. அவர் காலங்காலங்காலமா வேதத்தை படிச்சுட்டே இருந்தார், அத்தியனம் பண்ணியிருந்தார். அவர் பார்த்து இத்தனை நாள் படிச்சோம், இன்னமும் பாக்கி இருக்கே, இன்னும் வேதம்னா இன்னும் எத்தனை இருக்கும், நம்ம இத்தனை நாள் படிச்சிருக்கோம், இன்னும் வேதம் முடியலையா அப்படின்ட்டு. அதனால பிரம்மாட்ட பிரார்த்தனை பண்ண பிரம்மா வந்தார், கேட்டார், ஈஸ்வரன்ட்ட கேட்டார், நான் எவ்வளவு படிச்சிருக்கேன், இன்னும் எவ்வளவு பாக்கி இருக்கு அப்படின்னார். உடனே பிரம்மா என்ன பண்ண அப்படின்னு கையை காமிச்சு ஒரு பெரிய இத்தாப்புல மலை சிருஷ்டியாச்சு. உடனே என்ன பண்ண, அந்த மலையிலேருந்து ஒரு புடி மண்ணை எடுத்து பரத்வாஜர்ட்ட காமிச்சார். பரத்வாஜர்ட்ட சொன்னார், நீ எவ்வளவு படிச்சேன்னு கேட்கறியே, படிச்சது இன்னும் கையில் எடுத்திருக்கே, இந்த அளவு படிச்சிருக்க, இன்னும் படிக்க வேண்டியது அதோ பாக்கி இருக்கு பாரு அந்த மலையில, அவ்வளவுன்னு. பரத்வாஜருக்கு ஆச்சரியமா போயிடுது. என்னையா அது, நாம இனிமே இத்தனை நாள் படிச்சுட்டோம், நிறைய படிச்சுப்போம், மலையளவுக்கு படிச்சிருப்போம்னா, படிச்சது என்னன்னா கையில பிடிச்ச அளவுக்கு இருக்கு, படிக்க வேண்டியது என்னன்னா மலையளவு இருக்கு. நம்ம தமிழ்ல ஒரு பழமொழி இல்லையோ, கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்றாளே, இதனாலதான் வந்ததோ என்னமோ தெரியல. அப்படி அப்ப பிரம்மா அப்படி சிருஷ்டி பண்ணினாரு, இந்த வேதத்துல பாக்கி இதுதான் பெரிய மலையா இருக்கு, அதுல இருந்து ஒரு படி தான் எடுத்து பண்ணிருக்க அப்படின்னு. அப்படி அந்த வேதத்தையும் மலையா சிருஷ்டி பண்ணினாலே அந்த ஊருக்கு பேர் திருக்கழுக்குன்றம். வேதகிரீஸ்வரர்னு சுவாமிக்கு பேர். வேதமே அந்த ஊர்ல மலையா இருக்கு. அதனால பெரியவா இந்த ஊருக்கு வந்து வேதகிரீஸ்வரர் தரிசனம் பண்ணிட்டு அந்த வேத மலைய பிரதட்சணம் பண்ணணும், கிரி பிரதட்சணம் அப்படின்னு. நாமெல்லாம் கிரி பிரதட்சணம் ரோடு வீடெல்லாம் போட்டு லைட்லாம் போட்டு சௌக்கியமா இருக்கிற இடத்துல போய் கிரி பிரதட்சணம் பண்ணிட்டு வருவோம். அதுவே நமக்கு சிரமமா இருக்கும். ஆனா பெரியவா பண்ணின கிரி பிரதட்சணம் ஆச்சரியமா இருக்கும். திருவண்ணாமலையில கிரி பிரதட்சணம் பண்ணினா, கடலாடிங்கிற இடத்துல அங்க பர்வத மலைன்னு இருக்கு, அங்க கிரி பிரதட்சணம் பண்ணினா, இந்த திருக்கழுக்குன்றத்துல வேதகிரிய பிரதட்சணம் பண்ணினா, காளஹஸ்தியில போய் கிரி பிரதட்சணம் பண்ண போறா. இப்படி எங்கெங்கெல்லாம் மலை இருக்கோ அந்த இடத்துல பண்ணுவா. இந்த கிரி பிரதட்சணம் திருக்கழுக்குன்றத்திலையும் பண்ணினா, ஏன்னா வேதமே மலையா இருக்கு, அதனால இதைத்தான் முக்கியமா பிரதட்சணம் பண்ணும் அப்படின்ட்டு இந்த கிரி பிரதட்சணம் பண்ணா. அப்படி பெரியவா பண்றதே எல்லாரும் வரா. ஏதாவது சொல்லிட்டு போகணுமே, நாமாவை சொல்லிட்டு பகவான் நாமாவை சொல்லிட்டு போகணுமே. அதனால தேவ தேவ மகாதேவ தேவ தேவ மகாதேவ அப்படின்னு சொல்லிட்டே வந்தா. உடனே பெரியவா சொல்றா, அதுல சின்னதா ஒரு மாத்தமும் பண்ணிங்கோ, தேவதேவ மகாதேவ சொல்லுங்க பகவான் நாமா. அதே மாதிரி என்ன சொல்லணும், தேவதேவ மகாதேவங்கிறப்பல வேத வேத மகாவேத அப்படின்னு. மகாதேவ அப்படியே வார்த்தை எழுத்த லெட்டர் அப்படி இப்படி மாத்தினா மகாதேவவா இருக்கு. மகாதேவ மகாவேத ரெண்டும் ஒன்னாவே இருக்கு. அதாவது வேதமே தான் அவன், அவனே தான் வேதம் அப்படிங்கிறப்பல இருக்கு. அதுவே இங்க கிரியாவும் இருக்கு, மலையாவும் இருக்கு, வேதகிரீஸ்வராவும் இருக்கார். அதனால வேத வேத மகாவேத தேவதேவ மகாதேவ வேத வேத மகாவேத தேவதேவ மகாதேவன்னு இந்த நாமாவை சொல்லிண்டு மந்திரத்தை சொல்லிட்டு பெரியவா கிரி பிரதட்சணம் பண்ணினா. திருக்கழுக்குன்றம் தரிசனம் பண்ணிட்டு கிரி பிரதட்சணம் பண்ணிட்டு அப்படியே பெரியவா யாத்திரையை தொடர்ந்து 1931ஆம் வருஷம் செங்கல்பட்டுக்கு வந்தா. செங்கல்பட்டுல தங்கி இருக்கிறதே தான் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. பால் பிரெண்டன் அப்படின்னு ஒரு மேல்நாட்டு தத்துவ ஞானி. அவர் சர்ச் இன் சீக்ரெட் இந்தியா அப்படின்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார். அந்த தத்துவ ஞானியா இருந்ததுனால, அவருக்கு இந்த ஆன்மீகத்துல நாட்டம் இருந்ததுனால அதெல்லாம் பத்தி ரிசர்ச் பண்ணி ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி எழுதினார். அதுல நமது சனாதன மதம், நமது பாரத கலாச்சாரம், அதுல உள்ள அந்த வேத கால ரிஷிகள், அவளோட வாழ்க்கை, அவளோட ஞான நிலை, இதெல்லாம் பத்தி தெரிஞ்சின்றவர். ஏதோ எந்த காலத்திலயோ இருந்தது இந்த அப்படின்லாம் சொல்றா. இப்போ இருக்குமா, இப்பவும் அது மாதிரி மனுஷாலாம் இருக்க முடியுமா, இதெல்லாம் இப்பவும் சாத்தியமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக பாரத தேசத்துக்கு யாத்திரை பண்ணி வந்தார். வந்து இந்த தெய்வீக பூமியில பல பேர் யாத்திரை பண்ணி பல ஊருக்கு போய் பல மகான்கள்லாம் பேட்டி கண்டு எல்லாம் பண்ணிட்டு வரத்தே, இந்த தட்சிண தேசத்துக்கு தென்னிந்தியாவுக்கு வரத்தே
KS வெங்கட்ரமணி அப்படிங்கிற ஒரு பெரிய ஸ்காலர், அவரோட அறிமுகம் ஏற்பட்டு அவர் பால் பிரென்டன்ட்ட பேசிட்டு இருக்கிறதே வெங்கட்ரமணி பால் பிரென்டனும் இந்த விஷயங்கள்லாம் சொல்லிட்டு, வெங்கட்ரமணி பெரியவா பக்தர். அவர் சொன்னார், மாதிரி எங்க குருநாதர் இருக்கார் பெரியவா, காஞ்சி பெரியவா, அவளையும் நீங்க பார்க்கலாம், உங்களுக்கு உபயோகமா இருக்கும் அப்படின்னு சொல்ல KS வெங்கட்ரமணியோட தூண்டுதலால பால் பிரென்டன் பெரியவாளை செங்கல்பட்டுல தரிசனம் பண்ணிட்டு. ஆனா வெங்கட்ரமணி சொன்னார், ஒரு வெள்ளக்காரெல்லாம் பெரியவா இது வரைக்கும் பார்த்தாளா, அவளுக்கு தனியா இன்டர்வியூ கொடுப்பாளா, பேட்டி கொடுப்பாளா எனக்கு தெரியாது, நான் போய் பெரியவாள்கிட்ட கேட்டுன்னு வரேன், அவள் உத்தரவு பண்ணா உங்களை அழிச்சுன்னு போறேன் அப்படின்னு பெரியவாள்கிட்ட கேட்டு அழிச்சுன்னு வரனா, அதனால பெரியவாள்கிட்ட தரிசனம் பண்ணிட்டார். பால் பிரென்டன் பெரியவாளை பார்த்தோன்னே ஒரு வசீகரம், அந்த அகத்தழகு முகத்துல அப்படின்னு சொல்லுவாளே, அந்த உள்ளுக்குள்ள அப்படியே ஆனந்தமயமா இருக்கிறவா, சாந்தமா இருக்கிறவாளை பார்த்தாலே தெரியும். நம்ம கோயில விக்கிரகங்கள்லாம் பார்க்கிறவே சிரிச்ச முகமா ஸ்மைலிங் ஃபேஸா இருக்கே, அப்படி பெரியவாளை பார்த்தோன்னே இவருக்கு தெரிஞ்சது அந்த உள்ள அனுபவம். பெரியவாள்கிட்ட நமஸ்காரம் பண்ண நேரம் அவர் கொண்டு எல்லாத்தையும் சமர்ப்பணம் எல்லாம் பண்ணிவிட்டு முதல்ல சொன்னார், எனக்காக பெரியவா டைம் ஒதுக்கி என்னோட பேசுறதுக்கு ஒத்துண்டதே எனக்கு பெரிய பாக்கியம், அதனால அதுக்கு நன்றி சொல்றேன் அப்படின்லாம் சொல்லிவிட்டு பேச்சு விஷயம்லாம் ஆரம்பிச்சுது. அப்படி ஆரம்பிக்கிறதே பால் பிரென்டன் பெரியவாள்கிட்ட கேட்டார், உலகத்தோட எதிர்காலத்தை பத்தி கேட்டார். ஏன்னா உலகம் போற போக்க பார்த்தா பயமா இருக்கு, எல்லாருக்கும் ஒரு கோபமும் இந்த தீவிரவாதம்லாம். அப்போ இவர் சொல்றது பால் பிரென்டன் 1931லயே சொல்றார் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தாலே அவெல்லாம் தாங்க முடியாது. எல்லாருக்கும் கோபதாபங்கள்லாம் ஜாஸ்தியா இருக்கு, எல்லாரும் கண்டதே காட்சி கொண்டதே கோலம்லாம் போறா, இதெல்லாம் இப்படி எல்லாம் இருக்கு. அப்படி இருக்கிறதே இதுல இதெல்லாம் தப்பிச்சு பிற்கால சந்ததிகள்லாம் எப்படி நிம்மதியா வாழ முடியும், சாந்தமா வாழ முடியும், சந்தோஷமா இருக்க முடியும். அதனால அந்த எதிர்காலத்தை பத்தி பெரியவா சொல்லணும், எப்போ இதெல்லாம் சரியாகும் அப்படின்லாம் கேட்டதுக்கு பெரியவா உடனே பதில் சொன்னா, இதெல்லாம் சரியாகணும்னா, சீர்படணும்னா, அமைதியா இருக்கணும்னா என்ன பண்ணும்னர், உலகத்துல வல்லரசுகள்லாம் சொன்னமே பெரிய பெரிய நாடுகள்லாம் அவ என்ன பண்றான, தங்களோட ஜனங்களை பாதுகாக்கிறதுக்கு உணவு உடை இருப்பிடம் இதுக்கெல்லாம் செலவழிக்கிறத விட மிலிட்ரிக்கு செலவழிக்கிறது தான், ஆயுதத்தை வாங்கி குமிக்கிறதுல அதுக்கு ரிசர்ச் பண்றதுலயும், இப்படி அழிக்கக்கூடிய இந்த பாமை கண்டுபிடிக்கலாமா, அந்த பாமை கண்டுபிடிக்கலாமா, இத்த பண்ணலாமா, இந்த ஏவுகணையா அந்த ஏவுகணையா இப்படி செலவழிக்கலாம். இப்படி வல்லரசுகள்லாம் ராஜாங்கமே வயலன்ஸுக்கு சண்டைக்கு உண்டான உபகரணங்களையும் அதையும் இதையும் சாதனைக்கு பணத்தை செலவழிச்சுண்டு டயத்தை செலவழிச்சுண்டு அதுல முழு முயற்சியில ஈடுபட்டு சாதாரண ஜனங்கள்லாம் அமைதியா இருக்கணும், சாந்தமா இருக்கணும்னு எதிர்பார்த்தா எப்படி நடக்கும்னு, அது எப்படி சீர்பட முடியும் அப்படின்னார். உடனே அவருக்கு யோஜனை பண்ணினார், இது நியாயமான கேள்வி தானே, இவர் ஒரு கேள்வி கேட்டா எப்ப சாந்தமாகும் அப்படின்னா பெரியவா எதிர்கேள்வி இப்படி கேட்டா. உடனே அவருக்கு விஷயம் தெரிஞ்சவராச்சு, ஒன்ன பண்ணார், சரி அப்போ இந்த ஆயுதத்தெல்லாம் ஒழிச்சு போட்டுடலாமான்னு, இனிமே நீர்மூழ்கி கப்பெல்லாம் ஒடிச்சுட்டும் இந்த ஏவுகணைகள்லாம் அழிச்சுட்டும் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டாக்க, எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணிட்டாக்க சாந்தமாயிடுமா, அமைதி ஆயிடுமா அப்படின்னு அடுத்த கேள்வி. உடனே அதுக்கு பெரியவா சிரிச்சுட்டே சொல்றா, நீ எல்லா ஆயுதங்களையும் ஒழிச்சு கட்டிட்டா கூட சண்டை நடுவும் நீ நினைக்கிறியா, நிற்காது அப்படின்னு. என்ன இப்போ ஆயுதங்கள்லாம் இருக்கு அதனால சண்டை போடுறோம் அப்படிங்கிறோம், அப்போ ஆயுதத்தெல்லாம் ஒழிச்சுட்டா சண்டை நடுலாம் நிற்காதுன்னா ஏன் அப்படின்னார். ஆயுதத்தெல்லாம் ஒழிச்சுட்டால மட்டும் சண்டை நிற்காது, அப்போ ஆயுதம் இருக்கிறதுனாலே எல்லாரும் சண்டை போடுறா இல்ல, சண்டை போடணுங்கிற குணம் இருக்கிறதுனால சண்டை போடுறா. அப்படி சண்டை போடுறதுக்கு ஆயுதம் கிடைக்கலன்னா என்ன பண்ணுறா, அவளுக்கு கையில கிடைச்ச கல்லோ கம்போ எதையோ எடுத்துன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுப்பாளே வழியே சண்டை நிற்காது அப்படின்னு சொன்னா. உடனே இதுவும் அவருக்கு தூக்கி அறிப்பட்டது, ஆச்சரியமா இருந்தது. அப்ப என்ன பண்ணலான்னார், ஒரே வழி அப்படின்னார், ஆன்மீகம் ஒண்ணுதான் ஒரே வழி. எல்லாருக்கும் முதல்ல சண்டை போடணுங்கிற குணம் போகணும், அதுக்கு அன்பு வளரணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கணும், சகிப்புத்தன்மை இருக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதோ முதல்ல நாமளே நம்மளை புரிஞ்சுக்கணும், உலகத்தை புரிஞ்சுக்கணும், அடுத்த வாழை புரிஞ்சுக்கணும். இப்படி எல்லாம் இதெல்லாம் நடந்து ஸ்பிரிச்சுவலி எல்லாருக்கும் உள்ளுக்குள்ள ஒரு விழிப்புணர்வு எழுச்சி எல்லாருக்கும் அன்பு வந்தால்தான்
அமைதி திரும்புமே வழிய அமைதியா இருக்க முடியுமே வழிய உள்ளுக்குள்ள ஒரே கொந்தளிச்சுன்னு மனசுல கொந்தளிப்பு இருக்கிறது, வெளியில எல்லா இடத்துலயும் அமைதி இருக்கணும், சாந்தம் இருக்கணும் அப்படின்னா சுபேட்சம் இருக்கணும்னா முடியுமோ? இங்க இப்ப பாருங்கோ, பெரியவா ஏதோ 31ல சொன்னது இன்னைக்கு கூட எப்படி பொருந்துறாப்புல இருக்க அவ திருக்கால ஞானிங்கிறதுக்கு ஒரு சாட்சியா இருக்கு. இன்னைக்கு நாம என்ன பண்றோம், இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் இதுவாக்கும் அதுவாக்கும்னு என்னமோ பட்டி பண்ணோம் போட்டுன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இப்படி பண்ணா சரியா போயிடுமா, அப்படி பண்ணா சரியா போயிடுமா அப்படின்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு நாளும் போகாது. எல்லாருக்கும் மனசுல ஜனங்களுக்கு ஒரு நெறி இருக்கணும், ஒழுக்கம் இருக்கணும், சீலம் இருக்கணும், நல்ல குணங்கள் இருக்கணும். அதை வளர்க்கறதுக்கு தான் ஆன்மீகம் அப்படின்னு. அதாவது இப்ப சித்தாந்தத்துல, மாடர்ன் சித்தாந்தத்துல சொல்றாளே, அரசியலும் ஆன்மீகமும் கலக்கப்படாது அப்படின்னு சொல்றா. ஆன்மீகம் கலக்காத அரசியலால எந்த சாதனையும் பண்ண முடியாது. காரணம், இந்த ஆன்மீகம்ங்கிறது மனுஷனை பொறுத்தது. சோ அவனுக்கு ஒவ்வொரு தனி மனிதன் அளவுல அவன் நேர்மையாயிருந்து, ஒழுக்கமாயிருந்து, சீலத்தோட இருந்து, நல்ல பண்போட குணவானா இருந்தால்தான் அவன் இருக்கிற அந்த சமுதாயமும் நல்லபடியா இருக்குமே வழியா, அது இல்லாத தனிமனித ஒழுக்கம் இல்லாத, அவள்கிட்ட குணம் இல்லாத, சீலம் இல்லாத எப்படி சொசைட்டி நன்னா இருக்கும், அப்புறம் நாடு நன்னா இருக்கும், உலகம் நன்னா இருக்கும், அமைதியா இருக்கும், சுபேட்சமா இருக்கும், சாந்தமா இருக்கும்? இருக்கவே முடியாது. ஊழலை ஒழிக்கணும் அப்படின்னா அப்ப எப்படி ஒழிக்கிறது? ஊழலை ஒழிக்கணும் அப்படின்னா ஊழல், இனிமேல் லஞ்சம் வாங்கினா தப்பு, ஊழல் பண்ணினா தப்பு அப்படிங்கிறது ஒரு சீலம் மனசுல இருக்கணும். அப்ப எப்ப வரும்னர், இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்கார், அதனால ஈஸ்வரனுக்கு பயப்படணும், நாம பண்ணக்கூடாது, இது பண்ணினா பாப்பம் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்து, பக்தி இருந்து, இதெல்லாம் வந்தால்தான் நமக்குள்ள ஒரு கட்டுப்பாடு வரும், நெறிமுறை வரும். அப்படி வந்துடுத்துனாலே சமுதாயம் சரியா இருக்கும். அதைத்தான் இங்க பெரியவா சொல்றா 1931ல பால் பிரண்டன். அதனால ஆன்மீகம் மூலியமா ஜனங்களுக்கு பரஸ்பரம் நல்ல எண்ணங்கள் வளரணும், அன்பு வளரணும், அமைதி வந்துடும், தானே வந்துடும் அப்படின்லாம் சொல்லி அவருக்கு அட்வைஸ் பண்றா. இதுக்கு தான் நாம பிரயத்தனம் பண்ணணும். இதைத்தான் இந்த பாரத தேசம் பல காலங்களா பண்ணிட்டு இருக்கு. அப்படி இல்லை, இருந்த காலத்துல அமைதியா தான் இருந்து அது போக விட்டு தான் இப்படி எல்லாம் சீர்கட்டு இருக்கு. நமக்கு ஹிஸ்டரியே சொல்ல நிதர்சனமா தெரியும். கைப்புண்ணு கண்ணாடி வேணுமா என்ன இல்லை அப்படி எல்லாம் சொல்ல. அப்புறம் பல விஷயங்கள் அவர் பேசிட்டு யோகாபியாசத்துல அவருக்கு ரொம்ப ஈடுபாடு ஏற்பட்டு, அதுல ரொம்ப அனுபவம் ஏற்பட்டு, சித்தி பெற்ற சாதிச்சவாள தான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், அவ மூலியமா தான் அதுக்குள்ள ஒரு நிலைமையை அடையணும், பலனை அடையணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்ல, எனக்கு பெரியவா அதை சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்ல பெரியவா சொன்ன, நான் ஒரு மடாதிபதியா இருக்கிறதுனால ஒரு தனி மனிதனுக்கு என்னால கான்சென்ட்ரேட் பண்ணி பண்றது இல்லை, முடியாது, அந்த சம்பிரதாயமும் இல்லை அப்படின்னு சொல்ல, நான் அப்ப யாரை அடையலாம் அப்படின்னு சொல்ல, இப்பவும் இருக்காளா அப்படின்னுட்டு நிச்சயம் இருக்கான்னு சொல்லி அப்ப சொல்றா பெரியவா, 2 பேர் எனக்கு தெரிஞ்சிருக்கா அப்படி உயர்ந்த நிலையை அடைஞ்சவா இப்பவும் இந்த காலகட்டத்துல. அதுல ஒரு மகான் தென் தேசத்துல வனாந்தரத்துக்குள்ளேயே இருக்கார். அவர் ஒன்ன மாதிரி ஒரு தனி மனுஷாளுக்கு, ஒரு வெள்ளக்காராளுக்கெல்லாம் அவர் கொடுத்து கான்சென்ட்ரேட் பண்ணி உனக்கு அனுகிரகம் பண்ணுவாரா என்னன்னு எனக்கு தெரியாது, ஏன்னா அவர் அப்படியே ஆத்மாராமனா இருக்கிறவர் அப்படின்னு சொல்ல. அப்ப இன்னொருத்தர் யாரு அப்படின்னா, இன்னொருத்தர் நாட்டுக்குள்ளேயே தான் இருக்கார், திருவண்ணாமலைங்கிற இடத்துல இருக்கார், மகரிஷின்னு அவரை சொல்லுவா. அதனால உனக்கு அவசியம் நீ அவரை போய் பாரு, அவரை போய் பார்த்து அவரை சரணாகதி பண்ணினா நீ என்னென்ன ஆசைப்பட்டியோ அதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, இப்படி பெரியவா சொன்னதுக்கு அப்புறம் தான் ரமண மகர்ஷியை பால் பிரண்டன் அப்புறம் வந்து பார்க்கற. அப்புறம் பால் பிரண்டன் ரமண மகர்ஷிக்கு எப்படி ஆத்மார்த்த சிஷ்யராக இருந்து எப்படி எல்லாம் அடைஞ்சார் அப்படிங்கிறது அது அவரோட சரித்திரத்திலேருந்து தெரியுது. இப்படி ரமண மகரிஷிகள்கிட்ட பால் பிரண்டனை போக முடியுமா உபதேசம் பண்ணினது பெரியவா தான். பெரியவாளுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்ச. பெரியவாளோட இந்த தரிசனமே எனக்கு பரம பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னோட இடத்துல வந்து தங்கறதுக்கு வர, ராத்திரி கார்ல வரத்தே செங்கல்பட்டுலேருந்து மெட்ராஸ்க்கு வரத்தே வெங்கட்ரமணிகிட்ட ரொம்ப பெரியவாளை பத்தி சொல்லிட்டே வர. என்னால மறக்கவே முடியாத நிகழ்ச்சியா இருக்கு, மறக்கவே முடியாத அனுபவமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெரியவாள்கிட்ட அது ஆனந்தத்தை அடிச்சுட்டு தன்னோட இருப்பிடத்துக்கு வர. இருப்பிடத்துக்கு வந்தா அதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, அதுக்கு 2ஆம் நாள்ல சுவாமிநாதன் ஒரு சுப்பிரமணியம் அப்படின்னு ஒரு பக்தர், ரமண மகர்ஷியோட சிஷ்யர், அவர் வந்து இந்த பால் பிரண்டன் மட்டும் கேள்விப்பட்டு, நீங்க இது மாதிரி ஆன்மீகத்துல ஏதோ குருவை தேடி நிக்கலே எங்க மகரிஷி வந்து பாருங்க அப்படின்னு சொல்ல, அப்ப பால் பிரண்டன் சொல்லியிருக்கேன், இல்ல நான் போய் செங்கல்பட்டுல பெரியவாளை பார்த்துட்டு நான் ஊருக்கு போறேன், என்னோட நாட்டுக்கு போகணும், இப்போ டைம் இல்லை, அடுத்த நேரம் வரத்தை பார்க்கலாம் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லியிருந்தார். அந்த சுப்பிரமணியத்துல அவர் கூப்பிடுறதே இவர் வரலன்னு சொல்லிட்டார். ஆனா இப்ப செங்கல்பட்டுக்கு வந்தா பெரியவா நீ அவரை பார்த்துட்டு தான் போகணும், அவரை பார்க்காத ஊருக்கு போகமாட்டேன்னு சொல்லுன்னு சொல்லியிருக்கா.
அப்படி வாக்கு கொடுத்துட்டதுனால இப்ப ரமண மகர்ஷியை பார்த்தே ஆகணும். இப்ப வரத்தே சொன்னேன், இந்த சுப்பிரமணியம் தான் நீ கூப்பிட்டு நான் வேண்டான்னு சொன்னேன், ஆனா பெரியவாள இப்ப அவரை பார்த்துட்டு போங்கிற மகர்ஷிய, இப்ப சுப்பிரமணியத்தை எப்படி தேடுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட விடுதிக்கு வந்தா சுப்பிரமணியம் அங்க உட்கார்ந்துட்டு இருக்க. பால் பென்ட்டுங்க ஆச்சரியமா இருக்கு. அதான் ஈஸ்வர சங்கல்பம், நியதி அப்படிங்கிறது. உடனே உங்க குருவை தானே மகரிஷின்னு சொல்ல, ஆமாம் அப்படின்னு. சரி, என்னோட ப்ரோக்ராம்லாம் மாத்தினுட்டு மகரிஷியை போய் பார்த்துட்டு நாளைக்கு ஏற்பாடு பண்ணி திருவண்ணாமலைக்கு போறோம், ரமண மகரிஷியை பார்த்துட்டு நான் அப்புறம் ஊருக்கு போறேன் அப்படின்னா சுப்பிரமணியத்துக்கு சந்தோஷம். இவர் போய் படுத்துட்டுக்கிறதே ராத்திரி அவரோட ரூம்ல, பால் பண்ற ரூம்ல ஒரே இருட்டா இருக்கு. திடீர்னு பார்த்தா உடம்புல ஏதோ மின்சாரம் பஞ்சாப்புல முழிச்சுன்னு பார்த்தா எய்த்தாப்புல கால் மாட்டுல சின்னதா ஒரு லைட் ஒளிச்ச மாதிரி. அந்த வெளிச்சத்தை உத்து பார்த்தா அதுல சிரிச்சுன்னு செங்கல்பட்டுல பார்த்த பெரியவாளோட திருமுகம் அப்படியே கிட்டக்க நகர்ந்து வராப்புல இருக்கு. வந்து அப்ப பெரியவா சொல்றா, தாழ்மையோட இரு, நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும், நீ நினைச்சதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிட்டு போறாப்புல. அவர் சொல்ற, இதை வர்ணிக்கிற, எங்கேயோ செங்கல்பட்டுல பார்த்தது தன்னோட அறையில வந்து ராத்திரி பெரியவா ஜோதி ஸ்வரூபமா தரிசனம் கொடுத்து திருப்பி எனக்கு கன்ஃபார்ம் பண்றா, அனுகிரகம் பண்றா. இது வந்து நான் ஏதோ கண்ட கனவு கனவெல்லாம் இல்ல, நிஜமா நிதர்சனமா பார்த்தது. காரணம், என் உடம்புல மின்சாரம் பயிராப்புல இருந்தோன்னே முழிச்சுன்னே எய்த்தாப்புல இந்த வெளிச்சம் தெரிஞ்சு அது கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து வந்து பெருசாகி அதுல பெரியவா விருவம்லாம் தெரிஞ்சுது. இதானு பேயா பிசாசா ஏதோ கற்பனையானு, இது கனவா நினைவான்னு என்ன டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக என்ன கிள்ளி பார்த்துட்டேன். மணியை பார்த்தா, கடிகாரத்தை பார்த்தா ரேடியம் 2:45 காமிச்சுது. பெரியவா பிரத்யக்ஷமா எனக்கு வந்து அங்க திருப்பி ஜோதி ஸ்வரூபமா தரிசனம் கொடுத்து அனுகிரகம் பண்ணா அப்படின்னு. அருணாச்சலமா திருவண்ணாமலைக்கு போனாலும் இந்த ஜோதியா தானே இருக்கா, அது பெரியவா தானே, ஈஸ்வரன் தானே. அப்படி வந்து இந்த பால் பிரண்டனுக்கு அதிசயமா தன்னோட அவரோட இடத்துக்கே வந்து திருப்பி பெரியவா அனுகிரகம் பண்ணினா. இப்படி அந்த பால் பிரண்டனோட அனுபவம் இப்படி செங்கல்பட்டுல பெரியவா யாத்திரையில இருக்கா, மேல தொடர்றது.